ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. கிளைமேட் எப்படி இருக்குன்னா நல்லா தான் இருக்குது. எங்கள் அம்மா என்னமோ கருத்து சொல்ல போகிறாங்களாமா, கேட்கலாம். ஹலோ எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நான் என்ன கருத்து சொல்ல போகிறேன்னா, நான் சொல்ல போகிறது இல்லைங்க. நான் கேட்டது தான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பேராசிரியர் இருக்காங்க இல்லைங்களா, பிரவீனா சுல்தான். அவங்க வந்து நிறைய பேச்சாளர். அவங்க ஒரு பேராசிரியை. அவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நிறைய மோட்டிவேஷனான வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலனாலும் போய் யூடியூப்பில் பாருங்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போனோன்னா அந்த வெற்றி உச்சத்தை அடையிற வரைக்கும் யாருக்கிட்டையும் அதை சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உயர்ந்தரமான நல்ல கருத்துள்ள அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்கலன்னா போய் யூடியூப்பில் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி எங்கள் ஊரில் கிளைமேட் இப்படி தாங்க இருக்குது. லைட்டாக மழை தாங்க, காலையிலேயே டல்லாக தான் இருக்குது. உங்கள் ஊர்லலாம் இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எங்கள் காலையில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ என் மகன் கண்டினியூ பண்ணுறான். ஸோ இன்றைக்கி காலையில் நாங்கள் என்ன சாப்பிட்டோன்னா கருப்பு சுண்டலுங்க. அதாவது ஹை ப்ரோட்டீன் உள்ள சுண்டல். எங்கள் அம்மா எனக்கு ஊட்டி விட்டுட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க. என்னப்பா நீ இவ்வளோ பெரிய பையனாயிட்டு இன்னும் உங்கள் அம்மா தான் உனக்கு ஊட்டி விடுறாங்களான்னா, அம்மா கையில் சாப்பிட்றதே ஒரு தனி சுகங்க. உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, ஆனால் எனக்கு அதுதான் பிடிக்கும். என் மகன் சொல்கிறதே எல்லாம் கேட்டுருப்பீங்க. அவனுக்கு ஊட்டுறது தான் ரொம்ப பிடிக்குமாம்மா. அம்மா கையில் சாப்பிட்றது அவ்வளோ சுகமாம்மா. அதனால் அவனுக்கு வேண்டி தான் நாங்கள் இந்த டயட் ஃபாலோ பண்ணுறோங்க. காலையில் எப்போவுமே நாங்கள் ஒரு 4 நாள்லேருந்து ஹை ப்ரோட்டீன் தான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். ஏன்னா கார்போஹைட்ரேட் அந்த சாதம் இதெல்லாம் நாங்கள் எடுக்கிறது இல்லை. மத்தியானம் மட்டும்தான் சாதம் சாப்பிடுவோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சுண்டல் வெரைட்டி தான் நாங்கள் சாப்பிட்றோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் இருக்கிற உணவை காலையில் உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பிட பழக்கப்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த காலத்தில் எல்லா ஃபுட்டும் கார்போஹைட்ரேட்டு தான் நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி சுண்டல் வகைன்னா நமக்கு உடம்புக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஸோ இன்றைக்கி மத்தியானம் என்னன்னா ஒயிட் ரைஸும் அப்புறம் கேரட், பீன்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு போட்ட சாம்பாருங்க. அது செம்மையாக இருந்துச்சு. அது கூட இன்றைக்கி பொரியல் என்னென்னா சவ் தாங்க. நம்ம மேரக்காய் பொரியல் தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.